ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் எலும்பு சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ நான் மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மட்டனை ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, கூடவே கொஞ்சம் கல்லுப்பு எல்லாமே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6 விசில் வச்சுருங்க. அது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்குங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்குங்க. போட்டுட்டு கூடவே சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி, கூடவே பச்சை மிளகா போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம குழம்புத்தூள் போட போகிறதில்ல, அதனால பச்சை மிளகா காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு கம்மியாகவே போட்டுக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி மட்டனில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனை அது கூட சேர்த்துடலாங்க. மட்டன் இப்போ வந்துடுச்சு. அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ டேஸ்ட்டான மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மழைக்கு சூடான சாதத்தோட மட்டன் சூப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.